அன்பான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அன்பை குறித்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நான் அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து கற்றுக்கொள்வதற்கு தேவ பலனாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு என்ன? மரண வழிகள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு செம்மையாக தோன்றுகிற அநேக வழிகள் தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய இதயத்துல என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் அநேகம். அவன் என்ன நிறைய யோசிப்பான். ஓகே, நான் இதை செஞ்சுட்டேன், நான் இதை சாதித்துடுவேன், நான் ஒரு 5 அடுக்கு மாடி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அதனால என்ன ஆயிடுவேன், வேண்டிய வருங்காலத்துக்கு அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுட்டேன்னா என்னுடைய பிள்ளைகளின் படிப்புக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவருடைய எதிர்காலத்துக்கு, அவருடைய திருமணத்திற்கு நான் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சிலர் நினைப்பாங்க, நான் இந்த இடத்துல லேண்ட் வாங்கி போட்டுட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது நிறைய விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மனுஷனுக்கு தோன்றுகிற எண்ணம். அதனாலதான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்னது, நமக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதெல்லாம் அவர் ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய எண்ணங்கள் வேற வேற இருக்கும். இங்கே அப்படிதான் பாத்தீங்கன்னா, அப்சலோம் என்ற இளவரசனுக்கு தன் தகப்பனுடைய என்னது சாணம், தாவீதுக்கு பின் பட்டத்துக்கு வரணும். தாவீதுக்கு யாரை வைக்கணும்னா சாலமோன் ராஜா வைக்கணும். ஆனா அப்சலோமுக்கு என்னது, நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதற்கான சில அநேக காரியங்களை அவர் செய்வார். எப்படி அவருக்கான ஒரு குரூப்பை சேர்க்கிறாரு, அவருக்கான படையை சேர்க்கிறாரு, மக்களிடத்துல எப்படி கஷ்டப்பட்டு வரவங்களை எப்படி ஓடி கட்டி அரவணைத்து முத்தம் கொடுத்து அவருடைய அன்பை சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் சம்பாதிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படியாவது அந்த அரியணையில நான் அமரணும் என் தந்தைக்கு பின்பதாக அப்படின்னு சொல்லி. இங்க தாவீது பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் என்ன செய்வாரு, அரசனாக வீற்றிருப்பார். 40 ஆண்டு தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால, ஒவ்வொரு காரியத்திலும் போர் செய்வதாலும் சரி, எந்த காரியங்களும் செய்யணும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடத்தினார். தேவன் அவரை என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணார். அவர் அவங்க வீட்டுல எத்தனை கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும், ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாருக்கும் கடைசியான மகன், ஆடு மேய்த்த ஒரு சிறுவன், ஆண்டவர் அவர் அபிஷேகம் பண்ணி எத்தனை வருடம், 40 வருடம் இஸ்ரவேலர்களை அவர் என்ன செஞ்சாரு, அவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆட்சி செய்தார். அந்த இடத்துக்கு வருவதற்கு குறுக்கு வழி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய மகன். அப்படி ஒரு குறுக்கு வழியாக எடுத்து அந்த பட்டத்தை பெற்றாலும் கூட அவரால் என்ன செய்ய முடியல, ரொம்ப நாள் அதுல நீடிக்க முடியல, மரித்து போனார் அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற பாடம் சொன்னா, ஆண்டோடைய பாதத்துல நம்ம விட்டுறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு போதி தரலுங்க அப்படின்னு சொல்லி தாவீதெல்லாம் கேட்டுக்கிட்ட போல நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், நம்ம செய்கிற குடும்பமா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் செய்வாரா, நம்மோடு கூட நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு உணர்த்துவார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாலமோன் அவருடைய காலகட்டங்கள்ல, அவர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஒரு சண்டை ஒண்ணுமே கிடையாது. அவர் நாட்கள் ஃபுல்லா சமாதானம். கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அங்க என்னதான் இருக்குமா, சமாதானம். சத்துருக்கள் கூட எப்படி நண்பர்களாக மாறுகிற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். சமாதானமாக இருப்பார்கள். இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா, நம்ம சிநேகிதர்கள் கூட நமக்கு எப்படி அவங்க மாறுவாங்கன்னா, எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான காரியம். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம எப்படி இருக்கணுமா, உன் வழிகள் எல்லாம் என்ன செய், அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் என்று நமக்கு என்ன சொல்லுது, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்களும் நானும் என்ன செய்யறது, நம்முடைய சுய புத்தி மேல் சாராதபடிக்கு நம்ம போகிற வழியெல்லாம், அடுத்த மாதத்துல நான் பின்னெல்லாம் பண்ண போறேன், என்னுடைய ஞானத்துக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனா இது உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன், இது எதெல்லாம் சரியோ அது மாத்திரம் நீங்க எனக்கு செய்யுங்க. எனக்கு தேவையில்லாத கருத்தை நான் என்ட்ரு பண்ணியிருந்தா கூட நீங்க என்ன செய்யறீங்க,
அதை எனக்கு வாய்க்க பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்முடைய பாதைகள் நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் நம்மை நடத்துவார். அவர் என்ன செய்வாரு, அப்படி நடத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். நம்ம குறுக்கு வழியில எப்படியாவது முன்னேறணும், ஆண்டவரே எப்படியாச்சும் இவங்களை தட்டிட்டு நான் முன்ன வந்துடணும், இவங்களுக்கு பதிலாக நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் நம்ம எந்த காரியத்தையும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கான வழிகளையும் எனக்கான வழிகளையும் நேர்த்தியாக வைத்திருப்பாங்க. நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அதனால நம்ம பிரச்சனையில தான் நம்ம சந்திக்க முடியும். அதே இதுல நம்ம என்ன செய்ய முடியாதான், அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்மளால அடைய முடியாது. என்ன வசனம் சொல்றா, யோபு 36:11-12 உன் வழிகள் எல்லாம் தேவனை நினைத்து வாழ்வாயாக. ஏன்னு சொன்னா அங்க என்ன சொல்லப்படுகிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் ஆசீர்வாதம் அடைவார்கள், அடங்கார்களே ஆகில். நம்ம ஆண்டவருக்கு அடங்கி அவருக்கு கீழ்ப்படி நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம அடங்காம போனோம் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம என்ன செய்வோமா, மாண்டு போயிடாதான். வசனம் சொல்லுதுல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சாலமோன் ஞானியும் சொல்லுகிறார், யோபு பக்தரும் சொல்றாங்க. அப்போ நமக்கு செம்மையாய் தோன்றிருக்காங்கல்ல, ஆண்டவருக்கு எது செம்மையா இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்துக்கு எது பிரியமா இருக்கிறது அப்படின்ற காரியங்களை நாம செய்வோம் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு என்ன செய்வாரா, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுவார். என்னது, நம்முடைய நாட்களெல்லாம் சமாதானம் இருக்கும். எப்படி சாலமோன் நாட்கள் இருந்துச்சோ, எப்படி தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தாரோ, அதே போல ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார், ஆவலாகவும் இருக்கிறார். அதற்கு நாம் அவருடைய வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வருகிற எங்கள் பரலோக தந்தையே, கடந்த இரவில நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளின் கூட இதற்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியிலே நாங்கள் நடக்க தேவ ஒத்தாசை எங்களுக்கு தர, தேவ ஞானத்தையும் பரலோகத்தின் ஞானத்தையும் சிந்தையும் எங்களுக்கு தர நீங்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தள்ளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பார்ப்பதற்கோ அல்லது ரசிப்பதற்கோ இல்லை ஆண்டவரே, எல்லாம் வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது தகப்பனே. அந்த வேதனையின் காரியங்கள் மத்தியிலும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரச்சனைகளே சாத்தான் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாலும் வல்லவராகிய நீர், ஜெயம் கொள்ள போகிறவர் நீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு புரிந்து கொண்டு உங்களை பின்பற்றி கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெயமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.